ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக தாள்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலையுடைய 30. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி மாதத்துடைய 14ஆம் நாள் கிழமை, அதே போல் வியாழக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை ஆடி மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் வியாழக்கிழமை என்று சொல்லலாம். ஏன்னா நாளை வியாழக்கிழமை தேய்பிரையில் பெருமாளுக்கு உகந்த திருவோண விரதமானது வருது. இது ஒரு சாதாரண நாள் கிடையாது, மிக மிக சிறப்பான ஒரு நாள் என்று சொல்லலாம். நாளைய இந்த சிறப்பான நாளில் சிறப்புக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். ஆமாங்க, ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாளைய இந்த திருவோண விரதத்தில் வீட்டில் இதை பண்ணுங்க. உங்களுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். பணம் சேர்ந்து கொண்டே இருக்கவோ வீட்டில் என்ன பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் பண்ணும்போது நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நம்பிக்கை இல்லாமல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்பிக்கையோட இந்த பரிகாரம் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி வாங்க, என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். அதை விட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்பயுமே தேவைப்படுவது பணம் தான். அந்த பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அந்த வழிகளில் தோல்வியை மட்டுமே அடைந்திருப்பீங்க. அந்த தோல்வியை அடையக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ உங்களுக்கு பணம் சேருவதற்கு என்ன செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன். இது நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் செய்யலாம். இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. யார் வேணாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யலாம். யார் பரிகாரம் செய்தாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலிக்கும். இந்த பரிகாரம் இப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதம் ஸ்பெஷலை சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதம் தான் என பலரும் சாதாரணமாக நினைப்பதுண்டு. ஆனால் உண்மையிலேயே கேட்ட வரங்கள் அனைத்தையும் தரக்கூடிய அற்புத மாதம்ங்கிறது பலருக்கும் தெரியாத ஒன்று. ஆனால் கேட்ட வரங்கள் அனைத்தையும் தரக்கூடிய அற்புதமான மாதம் தான் இந்த ஆடி மாதம். வீட்லேயும் சரி வாழ்விலையும் சரி நன்மைகள் நடக்க வேண்டும் என நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த மாதத்தில் முடிந்தவரை ஒவ்வொரு சிறப்புகளையுமே புரிஞ்சு தெரிஞ்சு வழிபாடு செய்யணும். அதுவும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பானது. ஸோ இந்த மாதத்தில் அப்படி ஆடியில் வரக்கூடிய நாளே வியாழக்கிழமை திருவோண விரதங்கிற மாதிரி வர்றதுனால இதில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் பல மடங்கு அதிக பலனை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ஸோ பல மடங்கு அதிக பலன் தரக்கூடியதாக அமையறதுக்கு நாளை நாள் என்ன வழிபாடு செய்யணுங்கிறத தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெளிவாக அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மற்ற அனைத்து தெய்வங்களுக்கும் தூங்க செல்லக்கூடிய மாதம் என சொல்லப்படக்கூடிய ஆடி மாதத்தில் அனைத்திலுமே நிறைந்திருக்கக்கூடிய உலக உயிர்களை அம்மன் காப்பதாக ஐதீகம். அதனால் ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய சில எளிய வழிபாடுகள் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்கும். அம்மன் முழித்திருந்தாலும் மற்ற தெய்வங்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நாம் கேட்கக்கூடிய வரங்கள் கிடைக்கும். பெரும்பாலும் இந்த மாதம் தூங்க செல்கிற மாதிரி தான் இருப்பார். அதனால் அவருக்கு உகந்த திருவோண விரத நாளில் நம்ம பூஜைகள் செய்தால் கண்டிப்பாக கேட்ட வரங்கள் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ இவ்வளோ ஒரு புனிதமான நாளில் என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாதம் நாளைய திருவோண விரத நாள் மிக உன்னதமான மாதமாகவும் நாளாகவும் வருகிறது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய இந்த திருவோண விரதத்தை விட ஆடி மாதத்தில் நாளை நாள் வரக்கூடிய இந்த நாள் ரொம்ப விசேஷம். அதனால் பெருமாளுக்கு துளசி போன்ற தெய்வீக மூலிகைகள் பயன்படுத்தி பெருமாளை அழகாக அலங்கரித்து வைக்கணும். பெருமாளுடைய ஃபோட்டோ, பெருமாளுடைய சிலை, இந்த மாதிரி எது இருந்தாலும் துளசி போன்ற தெய்வீக மூலிகையை கொண்டு அழகாக அலங்கரித்து வைக்க வேண்டும். இது தெய்வீக தன்மையை அதிகரித்து உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். அதனால் ஆடி மாத தேய்பிறை திருவோண விரத வழிபாட்டில் கண்டிப்பாக துளசி முக்கியமான பொருளாக இருக்குது. அதை பயன்படுத்தாமல் இருக்காதீங்க.
ஆக்சுவலி இந்த மாதத்தில் நோய்கள் நம்மளுடைய வீட்டை தாக்கிற மாதிரி காற்றுல வரும். ஸோ அந்த வீட்டை தாக்காமல் இருப்பதற்காக தான் இந்த மாதிரியெல்லாம் மூலிகைகளை பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். அதே போல் வீட்டுடைய நிலைவாசல்லையோ வீட்டுடைய பூஜரையிலையோ கண்டிப்பாக வேப்பிலையை வைங்க. இது ரொம்ப 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 உன்னதமானது. அது நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காற்றுல வர்றது எல்லாமே அந்த வேப்பிலையுடைய வாசம் பட்டு அழிந்துடும். அதோடு சில முக்கியமான விஷயங்களையும் வீட்டில் செய்வதன் மூலம் வீட்டில் எப்போதும் சுபிட்சம் நிறைந்திருக்கும். வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் இருக்கிற இடம் இல்லாமல் தீர்ந்துவிடும். ஸோ வேண்டியதை தர்ற மாதிரி இந்த விஷயங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லது நடக்கும். ஆடியில் திருவோண நாளில் கோவில்களில் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடத்தப்படும். இப்படி நடத்தப்படக்கூடிய பூஜைகளில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன காணிக்கை தர முடியுமோ அந்த காணிக்கை தந்து பெருமாள் கிட்ட வரங்கள் கேட்டிங்கன்னா பெருமாள் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு வரத்தை வாரி வழங்கி கொடுப்பார். பெருமாள் கோவிலுக்கு செல்லக்கூடிய இது உங்களுக்கு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டிலையே பெருமாளுக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. நாளைய இந்த திருவோண நாளில் நீங்கள் என்ன கோரிக்கை வேண்டுதலை பெருமாள் முன் வைத்தாலும் பெருமாள் அதை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாங்க என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக நாளை நாள் இதை செய்ய மறக்காதீங்க. அதே போல் ஆடியில் கரெக்டாக நாளைய இந்த திருவோண நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குளித்து விட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. அப்போ நிலைவாசலில் ஒரு சொம்பு எடுத்து அதில் தண்ணீர் நிரப்பி அதில் கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், எலும்பிச்சை, வேப்பிலை, மாவிலை ஆகியவற்றெல்லாம் போட்டு வைங்க. இதை நீங்கள் வீட்டுடைய நிலைவாசலில் வைங்க. வைத்ததுக்கு பின்னாடி மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாசலில் இந்த தண்ணீரை தெளிங்க. இது தீய சக்திகள் எதுவும் உங்கள் வீட்டை நெருங்க செய்யாது. அதோடு தெய்வீக தன்மையும் வீட்டில் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பரிகாரம் செய்கிறது நாளை நாள் ரொம்ப விசேஷம். நாளை நாள் இதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கே மாற்றம் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. அதனால் இந்த பரிகாரத்தை நாளை நாள் நம்பிக்கையோடு செய்ய மறக்காதீங்க. இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் திருவோண விரத ஸ்பெஷலாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதெல்லாம் நாளை நாள் செய்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.